இப்போத்துக்கு நம்ம எந்த சோஷியல் மீடியா பார்த்தாலே இந்த நியூஸ் தாங்க போயின்னு இருக்குது. ஆனால் இந்த நியூஸை பார்க்கும்போது ரொம்ப மன கஷ்டத்தை கொண்டு வந்துச்சுங்க. ரியலாக 27 இயர்ஸ் அந்த பொண்ணுக்கு 6 மந்த்ஸ் தான் மேரேஜ். ஆனால் அதுக்குள்ளே அந்த முடிவு நான் என் லைஃப்பை எண்டு பண்ணிக்கின்ற முடிவுக்கு வந்திருக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்சிருக்குவாங்க தினம். அதே மாதிரி அவங்க சூசைட் அந்த பாய்சன் கன்சியூம் பண்ணிட்டு அவங்க எதெல்லாம் யோசிச்சிருக்குவாங்க. அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுறது அதுதான் லாஸ்ட், இதுக்கு மேல்ட்டு பார்க்கவே முடியாதுன்ற கொடுமையெல்லாம் அனுபவிச்சிருக்குவாங்க. அதே மாதிரி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லும் போது கூட அவங்க வந்துட்டு நம்பலன்ட்டுலாம் இல்லைங்க, அவங்க வந்துட்டு நம்புவாங்க. ஆனால் என்ன ஒன்று, அவங்க பொண்ணு நல்லபடியாக வாழணும், அவங்க சொந்த பந்தம் எதிர்க்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவங்க பார்த்து அவங்க புத்திமதி சொல்லி அமுச்சு விட்டுருக்குவாங்க. இன்னொன்று நான் கேட்குறேங்க, அந்த பொண்ணு இன்கேஸ் அவங்க ஹஸ்பண்டை விட்டுட்டு வந்துட்டான் எவ்வளோ பேரை அந்த பொண்ணை வாழ வச்சுருக்குவாங்க. தினம் கேள்வி கேட்டு அந்த பொண்ணை சாவடிச்சிடுவாங்க. சரி விடுங்க, அட்லீஸ்ட் சொசைட்டி தான் கேட்குறாங்கன்னு பார்த்தா அந்த பொண்ணோட சொந்த பந்தம் தினம் கேள்வி கேட்டு அவங்க அப்பா அம்மாவை தலையை குனிய வச்சு அது மூலிமா அந்த பொண்ணை அழுவ வச்சு வேடிக்கைத்தானே அங்கே பார்க்குவாங்க. இதெல்லாம் பார்த்து தாங்க அந்த பொண்ணு அதோட உயிரை எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்குறாங்க. ஸோ அவங்க இவ்வளோ கொடுமையை அனுபவிச்சிருக்கிறாங்கன்னா இதுக்கு எல்லாருமே காரணம் அவங்க ஹஸ்பண்டும் அவங்க மாமியார் மாமனார். அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது?